All is delight. Voice of EGR. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும். இதைத்தான் கால நேர வர்த்தமான சுருதி பேதம். இது கால நேரம் என்பது தற்போது நடக்கக்கூடிய நேரத்தை குறிக்கும். வர்த்தமானம் நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். கால நேர வர்த்தமான சுருதி பேதம். அந்த பரிமாறிக்கொள்ளும் விஷயங்களை கூட சுருதி என்பது என்னவென்றால் மனிதனின் குணாதிசயத்தை அறிந்து அதன் பிறகு அவனிடத்திலே நாம் பேச வேண்டும். சிலர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, சில பேர் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. சாஃப்டாக இருக்கிறவங்ககிட்ட விஷயத்தை சொன்னால் சரி அப்படின்வாங்க. ஒரு விஷயத்தை முரடுகன்கிட்ட போய் சொல்லும் பொழுது அது அவனுக்கு எதிராக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? நம்மை திருப்பி தாக்கவும் செய்வான். அதைத்தான் சொன்னான் சுருதி பேதம். இந்த 4 விஷயங்களை நாம் கருத்திலே கொண்டு இந்த சமுதாயத்திலே பழக வேண்டும். அப்படி பழகும்போதுதான் நல்லது எது கெட்டது என்பதை நாம் பகுத்தாய்வு செய்வதற்கு முடியும். தேவை, அதற்காக உழைப்பு, அந்த உழைப்பிலே ஏற்படுகின்ற போராட்டம், அந்த போராட்டத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ரெமினரேஷன், இதெல்லாமே தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூவிங் பாத்தில் அமைஞ்சிருக்குது. ஆகவே பிரபஞ்சத்தில் எது எப்பொழுது நடக்கப் போகுதுங்கிறது நாம் அறியாத இருக்கிற போது நம்முடைய கவனம், நமது செயல் எல்லாமே ரொம்ப சுதாரிப்போடு இருக்கணும். தவறிவிட்ட வார்த்தை கூட நம்ம ஈட்டியாய் குத்த திரும்பிடும். அதுதான் வாழ்க்கையில் பல பேருக்கு நடக்குது. ஆகவே இந்த வாய்ஸ் ஆஃப் EGR மூலமாக நாம் ஒவ்வொருத்தரையும் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எழுப்புகிற சவுண்டு போல் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எத்தனை தடை வருமோ அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வேணும். சுற்றி இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தொந்தரவிலிருந்து நாம் அதை தாங்கி கொண்டு வெளியே வந்தோம்னா தான் தாமரை கொடி நீருக்குள்ளேருந்து நீர் அளவு எவ்வளோ உயருதோ அந்த அளவுக்கு வந்து அதன் பிறகு அது பூ பூத்து காட்சி தரும். அப்பொழுது எவ்வளவு சிரமம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்துட்டோம்னா நீரில் பூத்த தாமரை போல அவர்கள் இருப்பார்கள். இதை புரிந்து கொள்வோம். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.